அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. அப்படி நம்மளுடைய தமிழை, நம்ம மொழியை, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஓவர்சீஸ் பிஸ்னஸ்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய ஷூட்லாம் வந்திருக்கும். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன், குருவிலாம் இங்க ஷூட் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேட்கிறாங்க நீங்க தாங்க. அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய, அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான என்ன பண்றது, சரி அதை விடுவோம். ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்டில் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், இங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள்